ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைன் டைப் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லைன் கமெண்ட்டை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த லைன் கமெண்டோட எடிட்டிங் ஓகேங்களா. லைன் டைப் எப்படி மாற்றுறது, அதே லைன் டைப் மேனேஜர் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் லேயர்ஸ் வச்சு எப்படி லைன் கலரு, திக்னஸ்ஸு, லேயர் ஓகேங்களா, சேஞ்சஸ் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் எப்படி ஒரே மாதிரி மாற்றுறோம் அப்படின்ற அந்த 4 கேட்டகரிஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தெளிவாக நீங்கள் நான் நடத்துகிறேன். புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாட்டேங்க. டேரெக்டாக நம்ம கமெண்ட்டை பற்றி உள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் கமெண்ட்டை லைனுக்கு நீங்கள் எல் என்டர் அழுத்துவீங்க ஓகேங்களா. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓகேங்களா, மேலே லைன் இருக்கும். லைனை கிளிக் பண்ணி லைனை ட்ரா பண்ணிக்குவீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போது இந்த லைனை என்ன பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா நீங்கள் லைன் ப்ராப்பர்ட்டிஸ் போகணும் ஓகேங்களா. அதுக்கு மேலே அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா. இது என்ன பண்ணுறேன்னா இங்கே கொண்டு வர போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே வந்துடும் ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இது இருக்கட்டும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பை லேயர் இருக்குல்ல, இந்த பை லேயர் பை பிளாக் எல்லாம் ஒன்று தான். பை லேயர் கொடுத்துட்டு இதில் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். பிளாக் கலர்னால் பிளாக் அண்ட் ப்ளூ பண்ணுங்கள், பிளாக் கலர் மாறும். எல்லோனா எல்லோ, இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நடக்கும் ஓகேங்களா. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. இது நார்மல் ஓகேங்களா. இப்போ இந்த பை லேயரில் போய்ட்டு ஓகேங்களா, இது பை லேயர் பை பிளாக் எல்லாம் ஒன்று தான். இந்த பை லேயர் ஃபஸ்ட்டு பை லேயர்னு இருக்கும், இதில் பை பிளாக்னு இருக்கும். இதே ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பை லேயர் பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ், லைனோட வெயிட் சொல்லுவோம். திக்னஸ் சொல்லுவோம், வெயிட்டுன்னு சொல்லுவோம். அதை டினோட் பண்ணுறது ஓகேங்களா. இந்த லைனோட அந்த டைமென்ஷன் சொல்கிறது ஓகேங்களா. திக்னஸ் சொல்கிறது இந்த லைன் லைட். இது பை லேயர் பை பிளாக்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பை லேயர்லேயே இந்த மாதிரி 3 இருக்கும். பை லேயர், பை பிளாக், கண்டினியூஸ், அதர். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதரை கிளிக் பண்ணுங்கள். அதரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷோ ஆல் டைப்ஸு ஓகேங்களா, யூஷுவல் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்கட்டும் ஓகேங்களா. நம்மளுக்கு 3 லைன் டைப் தான் இருக்குது. இதுக்கு மேலே என் நம்பர் ஆஃப் லைன் டைப் வேணும்னா என்ன பண்ணுங்கள், லோடு கொடுங்க. லோடு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் என்ன பண்ணால் இன்பில்ட்டாக இந்த டயலாக் பாக்ஸில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பிடிச்சி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 6-7 நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்னடாச்சு அப்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதை வச்சு நான் வேரியேஷன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரைய போகிறேன். இப்போது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிற பாருங்க, இந்த இதில் பை லேயர் இருக்குல்ல. பை லேயரில் இந்த இதில் அப்லோட் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு லைனையோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இது மாதிரி வேரியேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டாட் மாறிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு இந்த டபிள்யூ மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி ஓகேங்களா, கோலம் போட்டமாக இருக்கா. இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் வித் டாட், லைன் டாட். இந்த மாதிரி வேரியேஷன் தெரியலனா ஓகேங்களா, நீ பண்ணது தெரியலனா நீங்கள் லைன் டைப்பை மாற்றணும் ஓகேங்களா. வெயிட்டேஜ் மாற்றணும் ஓகேங்களா. அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. கரண்ட் வியூ, மெட்டீரியல்ஸ், எலிவேஷன்ஸ் ஓகேங்களா, ஸ்ட்ரென்தன், லைன் டைப் ஸ்கேல்னு இருக்குது. லைன் டைப் ஸ்கேல் 55 1. லைன் டைப் ஸ்கேலு, லைன் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை நான் பார்ப்போம் ஓகேங்களா. நான் பார்க்குறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணுறேன், இந்த மாடல் இருக்கட்டும். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம். இதுக்கு வரும் ஓகேங்களா. இந்த லைனில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த லைன் நான் மாற்றுறேன். இந்த மாதிரி டாட் இதில் உங்களுக்கு வேரியேஷன் தெரிஞ்சு பாருங்கள் ஓகேங்களா. 2 லைன். இது பெரிய லைனாக ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அது கிளியராக தெரியும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், லைனை செலக்ட் பண்ணிவிட்டு பை லேயரில் போய்ட்டு ஓகேங்களா, டாட் பாருங்கள். இது நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இது நம்ம பார்த்தது இந்த மாதிரி. இப்போ இதை நான் மாற்றி காட்டுறேன் ஓகேங்களா. இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி
குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இதை ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேல் மாற்றி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கேல் மாறுது பாருங்கள். ஸோ 50 இன்னும் பெருசாக தெரியும். ஓகேங்களா? இதை நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு 100 இப்போ இன்னும் பெருசாக தெரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். அப்போ பார்த்திங்கன்னா 2 தான் வருது அந்த லைனுக்கு. ஓகேங்களா? இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது 100, இது 1000. ஓகேங்களா? ஸோ லைன் ஸ்கேல், லைன் டைப் ஸ்கேல்ன்றதை நீங்கள் மாற்றினீங்கன்னா மாறும். ஸோ இப்போ 1 கொடுத்தனா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஜூம் இன் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், மாறும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இன்னும் ஜூம் பண்ணிகிட்டே இருக்கேன், எங்கேயோ போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்துருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைன் டைப் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு லைன் டைப்பில் ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதில் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 4-5 லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இந்த லைனை என்ன பண்ணுறேன், ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரெட் கலர். ஓகேங்களா? இந்த லைனை என்ன பண்ணுறேன், இந்த லைனை என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதே லைனு, இந்த லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு இதுக்கு வேணும்னா ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 மாடலில் பண்ணலாம். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இங்கே கீழே செலக்டிங் ஆப்ஜெக்ட்னு வரும். ஸோ செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டெசிக்னேஷன் வேணும், டெஸ்டினேஷன் வந்து எந்த ஆப்ஜெக்ட் மாற்றணும் அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த கலரில் மாறிடும். ஸோ எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? மறுபடியும் காட்டுறேன். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த இது வேணும் டெசிக்னேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மாறும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இது தான். ஓகேங்களா? இப்போ எல்லாமே மாற்றி காட்டியாச்சு. ஓகேங்களா? ஸோ லைன் டைப்பில் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? எப்படி வந்து பை லேயரில் அப்லோட் பண்ணுறதுன்றது தெளிவாக பார்த்தோம். ஓகேங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுறதும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பை லேயரில் வந்து திக்னஸ் எப்படி வேரியேஷன் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் கலர் சேஞ்சஸ் எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ லைனை பொறுத்த வரைக்கும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறதுல வந்து வேரியேஷன், லைன் எடிட்டிங் வந்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கமெண்ட் பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.